தனித்து வேட்டையாடுபவன் மலையின் உச்சியில் இருக்கும் ஓநாயை விட மலையேறும் ஓநாய் ஒருபோதும் பசியுடன் இருப்பதில்லை என்று சொல்வார்கள். அதை நினைவில் கொள்ளுங்கள். ஏனென்றால் பசிதான் வளர்ச்சியை தூண்டுகிறது, பசிதான் கவனத்தை கூர்மையாக்குகிறது, பசிதான் உயர்ச்சி பெறுபவர்களையும் சாதாரண நிலையில் திருப்தி அடைபவர்களையும் பிரித்து காட்டுகிறது. தனித்து நடப்பது எளிதல்ல. சில நாட்களில் அந்த அமைதி கனமாக தோன்றும். நம்பிக்கையை விட சந்தேகம் உறக்க கிசுகிசுக்கும் நாட்கள் வரும். வேகத்தை குறைத்து கொண்டால், மற்றவர்களுடன் ஒன்றி போனால், கூட்டத்தை பின்தொடர்ந்தால் எளிதாக இருக்குமோ என்று நீங்கள் யோசிக்கும் நாட்களும் வரும். ஆனால் உன்னிப்பாக கேளுங்கள். நீங்கள் மேற்கொள்ளும் கடினமான பயணம் எதுவோ அதுதான் உங்களை வலிமையானவராக மாற்றும். தனிமையான பாதை குணத்தை வளர்க்கிறது. அது உங்கள் மன உறுதியை வலுப்படுத்துகிறது. வேறு யாரும் துணைக்கு வராதபோது உங்களை நீங்களே சார்ந்திருக்க அது கட்டாயப்படுத்துகிறது. யாரும் காணாத போர்களில் போராடுபவர்களுக்கு, நீரோட்டத்திற்கு எதிராக நீந்துபவர்களுக்கு, விமர்சனம், சந்தேகம் மற்றும் எதிர்மறை பேச்சாளர்களை எதிர்கொள்பவர்களுக்கு உறுதியாக இருங்கள். தொடர்ந்து செல்லுங்கள். உறுதியாக இருங்கள். தொடர்ந்து செல்லுங்கள். இந்த பயணம் எளிதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆனால் கடினமான பாதைகள் எப்போதும் சிறந்த இலக்குகளுக்கு வழிவகுக்கும். கடினமான ஏற்றங்கள் உங்களுக்கு தெளிவான காட்சிகளால் வெகுமதி அளிக்கும். ஆம், சில சமயங்களில் நீங்கள் ஒரு தனி ஓநாய் போல உணர்வீர்கள். ஆனால் இதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்றென்றும் தனியாக நடக்க மாட்டீர்கள். நீங்கள் யார் என்பதில் உண்மையாக இருந்தால், நேர்மையுடன் முன்னோக்கி சென்றால், சரியான நபர்கள் உங்களை கண்டுபிடிப்பார்கள். சரியான குழு உங்களை சுற்றி உருவாகும். அதுவரை தனிமையை ஏற்றுக்கொள். பெரும்பாலானவர்களிடம் இல்லாத குணங்களை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் சிலரே அவற்றை பாராட்ட முடியும். பெரும்பாலானவர்கள் நீங்கள் அனுபவித்ததை அனுபவிக்காததால் சிலரே புரிந்து கொள்ளக்கூடிய வலிமையை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே விட்டு கொடுக்காதீர்கள். சாதாரண நிலையில் திருப்தி அடையாதீர்கள். வித்தியாசத்தை கண்டு அஞ்சும் ஒரு உலகத்திற்குள் பொருந்தி போவதற்காக உங்கள் தரத்தை குறைத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களுடன் ஒன்றி போவதற்காக பிறக்கவில்லை. நீங்கள் தனித்து நிற்பதற்காக பிறந்தீர்கள். நீங்கள் தலைமை தாங்குவதற்காக பிறந்தீர்கள். கூட்டத்திற்கு தலைமை தாங்குங்கள். மலையேறும் ஓநாயாக இருங்கள். எப்போதும் பசியுடன் இருக்கும் ஓநாய். வளர்வதற்கான பசி, கற்றுக்கொள்வதற்கான பசி, மனதை கூர்மைப்படுத்தி ஆன்மாவை மேம்படுத்துவதற்கான பசி. ஒருபோதும் பின்னோக்கி பார்க்காமல் எப்போதும் முன்னோக்கி பார்த்து, அடுத்த சவாலை நோக்கி, அடுத்த திருப்பு முனையை நோக்கி முன்னேறுங்கள். அடுத்த விருந்தை நோக்கி முன்னேறுங்கள். வெற்றி, நோக்கம் மற்றும் நிறைவு ஆகியவற்றுக்கான விருந்து அது. சிறிது காலம் நீங்கள் தனியாக நடக்க நேர்ந்தாலும் பரவாயில்லை. தவறான இலக்கை நோக்கி நம்பிக்கையுடன் அணிவகுத்து செல்லும் கூட்டத்தை பின்தொடர்வதை விட சரியான திசையில் தனியாக நடப்பதே மிகவும் சிறந்தது. எனவே மன உறுதியுடன் இருங்கள். வித்தியாசமாக இருங்கள். உங்களை நீங்களே நம்புங்கள். உங்கள் விதி கூட்டத்தால் எழுதப்படுவதில்லை, அது உங்கள் தேர்வுகளால் எழுதப்படுகிறது. வெளியே செல்லுங்கள். வெற்றி வேட்கையுடன் இருங்கள். கவனத்துடன் இருங்கள். உங்கள் விதியை வேட்டையாடுங்கள். ஜெய் ஹிந்த்.